This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்திய இராணுவத்தில் காலியாக உள்ள பொறியியல் பட்டதாரிகளுக்கான இடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் பொறியியல் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் என்று குறுகிய கால சேவை ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய இராணுவத்தில் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் அல்லாத பதவிகளுக்கான நியமனங்களை மேற்கொள்ளும் ஆணையமாக இருப்பது குறுகிய கால சேவை ஆணையம். இந்த ஆணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் இராணுவ அதிகாரிகளின் குறைந்தபட்ச பணிக்காலம் 10 ஆண்டுகள் ஆகும். இந்த பணிக்கு தகுதி உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பிப்ரவரி 5 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலியாகவிருக்கும் 381 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. இதில் ஆண்களுக்கு பொறியியலில் சிவில், கணினி அறிவியல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இதர பிரிவினர் மற்றும் பெண்கள் பிரிவில் சிவில், கணினி அறிவியல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் உள்ளிட்ட பிரிவுகளில் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு 20லிருந்து 27க்குள் இருக்க வேண்டும். பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் அல்லது இறுதியாண்டு படித்து கொண்டிருப்பவர்களும் இதில் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு 56,100 முதல் 2,50,000 வரை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படுவோர் பல்வேறு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற அமர்த்தப்படுவார்கள். பிறகு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு இறுதி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, இந்திய இராணுவத்தில் இணைந்து பணியாற்றுவது என்பது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயமான ஒன்று. பொறியியல் கற்ற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு. பாரத பேரரசின் ஒரு அங்கமாக நீங்கள் இணைந்திட இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கவும். வருகின்ற ஜனவரி 26 குடியரசு நாள். இந்திய நாட்டில் இந்திய மக்களையும் இந்திய தேசத்தையும் நேசிக்கும் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.